பெருமாள் 4 நிலைகளில் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என காட்சியளிக்கிறார். வெல்கம் டு செண்டு ஜோன் சேனல். சென்னை பக்கத்தில் ஸ்ரீரங்கம் வந்திருக்கேங்க. இது திருநீர்மலை தாம்பரத்துலேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் அளவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போன பலன் கிடைக்குங்க. இன்னைக்கு இந்த கோவில் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. அங்கே பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோங்க உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்கு வரணும்னா தாம்பரத்துலேருந்து பஸ் இருக்குங்க. அதே மாதிரி பல்லாவரத்துலேருந்து பஸ் இருக்குங்க. நம்ம இங்கே கேம்ப் போட்டிருந்தோம். ஸோ அதனால் நாங்களும் டாக்டரும் டிரைவர் தம்பியும் வந்திருந்தோங்க. கோயிலுக்கு நீங்கள் பைக்லேயும் காரில் வந்தீங்கன்னா சைடில் இடம் இருக்குங்க, பிளேஸ் இருக்குது. அங்கே டோக்கன் போட்டு விட்டுடலாங்க. பைக்குக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இவர் தான் நீர்வண்ண பெருமாள். இந்த ஸ்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. நீர்வண்ண பெருமாள் சுமார் 200 ஆண்டுகளுக்கு பழமையான விஷ்ணு கோயில் ஒன்றாக விஷ்ணுவை 4 விதமாக வடிவில் தரிசிக்கக்கூடிய ஒரே கோவில் திருநீர்மலையில் அமைந்துள்ள நீர்வண்ண பெருமாள் கோவில் ஆகும். ராமாயணத்தை எழுதிய வால்மீகிக்கு தனது ராமரை திருமண ரூபத்தில் காண வேண்டும் என்ற ஆசையில் இருந்ததாகவும் அவர் இங்கு வந்து தவம் செய்தார். அவரது வேண்டுகோள் கேட்டு ராமர் வால்மீகி மகரிஷிக்கு தனது சீதா மாதாவுடன் காட்சியளித்தார். இந்த தலத்தில் திருமணம் வேண்டி விரதம் இருந்தால் கூடிய விரைவில் திருமண பாக்கியம் அமையுங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி கொடி ஏற்றப்படுகிறது. 26ஆம் தேதி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. முடிஞ்சால் நீங்களும் இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணுங்க. ஆண்டாள் சன்னதி நாங்கள் போயிருந்த டைமில் அந்தளவுக்கு நாங்கள் கூட்டம் எதுவுமே இல்லைங்க. ஃப்ரீயாக இருந்தது, தரிசனம் நல்லாவே கிடச்சிது எங்களுக்கு. இப்போது நீர்வண்ண பெருமாளை பார்த்தாச்சு. இங்கே மலை மேலே 3 பெருமாள் இருக்காங்க. அவங்களுமே பார்க்கலாம். அதுக்கு 300 படிக்கிட்டு நம்ம ஏறி போகணும். 100 படிகள் ஏறினோடனே ரைட் சைடில் அனுமான் சன்னதி இருக்குது. இங்கே அனுமாரை தரிசிக்கலாம். இந்த பிளேஸில் அங்கே இருக்கிற கல்லுங்களை வச்சு நம்ம வீடு மாதிரி கட்டினா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீடு கட்டுவோன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. என் கூட வந்த டிரைவர் தம்பி வீடு கட்டணும் ஆசையில் அவர் கல் தேடிக்கிட்டு இருந்தார். ஆனால் கல் கிடைக்கல. மலை மேலே போயிட்டு அவர் வீடு கட்டியிருக்காரு. கல் அங்கே கிடச்சிது, அவருக்கு வீடு கட்டினார். இந்த பிளேஸில் அவருக்கு கல் கிடைக்கல. பாருங்கள் எத்தனை பேர் கட்டியிருக்காங்க பாருங்கள். சரி வாங்க மேலே போகலாம். நீர்வண்ண பெருமாள் கோயிலோட வரலாறை குட்டிய ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். பாரத தேசத்தில் வைணவ தேசங்களில் 10 திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் பெற்ற ஸ்தலம். பெருமாள் 4 நிலைகளில் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என காட்சியளிக்கிறார். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ய வரும் காலத்தில் இம்மலையானது நீரினால் சூழப்பட்டு இருந்தபடியால் மாமலையாவது நீர்மலையே என்று ஆழ்வாரால் திருநீர்மலை என்று பெயர் பெற்றது. இந்த ஸ்தலத்தை வணங்கும் போது ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், திருவாலி, திருக்கோவிலூர், திருக்குளத்தை, திருநறையூர் ஆகிய க்ஷேத்திரங்களை தரிசனம் செய்து பலன் கிடைக்கிறது. வால்மீகி முனிவர், பிருகு முனிவர், மார்க்கண்டேயர் முனிவர், தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆகியோர்களுக்கு பெருமாள் காட்சி அளித்த ஸ்தலம். ஒரு வழியா நம்ம 300 படிக்கட்டையும் ஏறி வந்தாச்சுங்க. இங்கே விசேஷ காலங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் போயிருந்த டைமில் கூட்டம் இல்லை, ஃப்ரீவே பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ள ரங்கநாத பெருமாள் இப்படி தாங்க இருப்பாங்க. ரங்கநாதர் பெருமாளை பார்த்தாச்சு. கோயிலை சுற்றி வரும்போது அங்கே 2 பெருமாள் இருக்காங்க. உலகளந்த பெருமாள், நரசிம்ம பெருமாள். இங்கே நரசிம்மர் சாந்த சுரூபத்தில் இருக்காங்க. இவர் தாங்க உலகளந்த பெருமாள். சாந்த சுரூபம் கொண்ட நரசிம்ம பெருமாள். பெருமாள் பார்த்தாச்சு. கீழே இறங்குறோம் பண்ணுங்க.
இங்கே விசேஷ காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம வந்து பிரசாதம்லாம் நம்ம தான் பைசா கொடுத்து வாங்கிக்கணும். கோயிலுக்குள்ளேயே வந்து ஷால் இருக்குது. அந்த ஷாலில் வந்து எல்லாமே விற்பாங்க, நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயில் தரிசனம் முடிச்சாச்சு. வெளியே வந்து வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது மலைன்ட்டு. கீழே அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாள் கோயில் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.